அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவில் நிலங்களை சூறையாடிய கொள்ளையர்கள் சுதந்திரமாக உலா வருகிறார்கள். அவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட நிழல் மனிதர்கள் மீது சட்டத்தின் கரம் பாயவில்லை என்றும், அரசு விதிகளையும் அறநிலையத்துறை சொத்துக்களையும் தாராளமாக தாரை வார்த்து பத்திரம் பதிவு செய்த பதிவாளர் மீது கைது நடவடிக்கையும் இல்லை என்றும் திமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. தன் துறையின் கீழ் நடக்கும் இமாலய ஊழல்களை கூட கட்டுப்படுத்த துப்பில்லாத நிர்வாக திறனற்ற அமைச்சர் சொகுசாக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் என்றும், கோவில் சொத்துக்கள் கொள்ளை போவதை சுட்டிக்காட்டிய சாமானிய குடிமகனை நள்ளிரவில் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது பாசிச தாவேக அரசு என்றும் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த நடுக்கம்? சிஎம் அங்கிள் ஒரு சாதாரண இன்ஸ்டாகிராம் பதிவை கண்டே உங்கள் ஆட்சி அதிகாரம் நடுநடுங்கி போய்விட்டதா என்றும், ஒரு போஸ்டை பார்த்தே இப்படி தொடை நடுங்கி போய் அடக்குமுறையை ஏவி விடுவதுதான் நீங்கள் பேசும் ஜனநாயகமா என்றும், உங்கள் அரசை விமர்சித்தால் தவறுகளை சுட்டிக்காட்டினால் சிறைவாசம்தான் பரிசா என்றும் விஜய்க்கு திமுக ஐடி விங் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆட்சியை திறம்பட நடத்த துப்பில்லை, ஆனால் விமர்சிப்பவர்களை வேட்டையாட மட்டும் காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்தப்படுகிறது என்றும், இந்த அவசர கைதுகள் காட்டுவது உங்கள் அதிகார பலத்தை அல்ல, உங்கள் பலவீனத்தையும் மக்கள் மீது நீங்கள் கொண்டுள்ள பயத்தையும் தான் என்றும் தெரிவித்துள்ளது. கைது செய்வதிலும் வாய்ப்பூட்டு போடுவதிலும் காட்டும் இந்த அசாத்திய ஆர்வத்தை உருப்படியாக ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதில் காட்டுங்கள் என்றும், விமர்சிப்பவர்களின் குரல் வளையை நசுக்க பார்த்தால் மக்கள் மன்றம் உங்களுக்கு பாடம் புகட்டும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் திமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், உரிமை குரல் ஓயாது என்றும், தொடர்ந்து தாவேக அரசின் ஊழல் லஞ்சம் நிர்வாகத்திறன் குறித்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருப்போம் என்றும் திமுக ஐடி விங் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.